புயலால் பாதித்து 10 நாட்கள் ஆகிறது. இங்கே நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் நிதியெல்லாம் கேட்டிருக்கிறார்களே, இங்கே அரசு அலுவலர்கள் வந்து கணக்கெடுத்து சென்றார்களா என்று கேட்டால் ஏதோ ஊரை தவிர எங்கும் வரவில்லை என்கின்ற குறைதான் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது. நான் இன்றைக்கு கந்தர்வக்கோட்டை வந்ததிலிருந்து ஒவ்வொரு ஊரிலும் விஜயபாஸ்கர் இந்த மாவட்டத்திலே பாதிப்பில்லை என்று சொன்னார். அதுபோல இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்கிறார் என்று என்னிடம் மக்கள் ஒவ்வொரு ஊரிலும் நிறுத்து நான் பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் என்னிடம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அது ஒரு படித்த நபர் இவ்வாறு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றார் என்றால் உண்மையிலேயே எனக்கு வேதனையாக இருக்கின்றது. இங்கே நமது பகுதியிலே சில நாட்களுக்கு முன்பு சில அரசு வாகனங்கள் எரிக்கப்பட்டது. அதனால் 95 பேர் மேல் வழக்குகள் போடப்பட்டு அதில் 64 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் அவர்கள் இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கிறார்கள். நான் அதுபோல அரசு வாகனங்களை யாரும் தாக்குவதை ஆதரித்து பேசுவதாக யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலையிலே இதுபோல புயலிலே பாதிக்கப்பட்டு எல்லோரும் வீடு வாசல் இழந்து உடைமைகளை இழந்து குடும்பத்தோடு ரோட்டிலே நிற்கின்ற பொழுது இங்கே அவர்களை இந்த மாவட்டம் பாதிக்கப்படவில்லை என்று ஒரு அமைச்சரும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் பேசும் பொழுது உண்மையிலேயே மக்கள் மனதிலே ஒரு காந்தியாக இருந்தால் கூட கோபம் வருகின்ற சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் மக்கள் எந்த ஒரு இது திட்டமிட்டு செய்த ஒரு செயல் அல்ல. தென்னை மரங்களை இழந்திருக்கிறோம், வயல்களை இழந்திருக்கிறோம், உடைமைகளை இழந்திருக்கிறோம், குடியிருக்கின்ற வீடுகளை எல்லாம் இழந்திருக்கின்ற நிலையிலே அவர்கள் அவ்வாறு கோபப்பட்டு செய்ததால் அவர்கள் மீது வழக்கு போட்டு வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல அவர்களை கைது செய்து இருப்பது உண்மையிலேயே மேலும் நமக்கு வேதனை அளிக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் அந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். அவர்கள் பெயிலிலே இருப்பவர்களை இன்றைக்கு கண்டிஷன் பெயிலில் இருக்கிறார்கள். அதையெல்லாம் அந்த ஜாமீன் நிபந்தனைகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சென்று அவற்றை எல்லாம் வித்ரா பெற்று அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்வதற்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். அப்பொழுது அதை அவர்கள் செய்ய தவறினால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே பேட்டி கொடுத்தது இந்த மாவட்டத்திலே பெரிய பாதிப்பில்லை என்று சொன்னதற்கு மான நஷ்ட வழக்கு அவர் மீது போடுகின்ற நிலைதான் வரப்போகிறது. இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் அதை தூண்டிவிட்டவர்கள் ஆட்சியாளர்கள் தான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்றால் சட்ட வல்லுநர்களுடன் நாங்கள் ஆலோசித்து அவர்கள் மீது இதுபோல பொய்யான தகவலை, அதுவும் ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை என்று சொன்னதற்கு அவர்கள் மீது வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த ஊரிலிருந்து நான் சொல்லிக் கொள்கின்றேன்.